திருச்சி செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மேற்கொண்ட நடைபயணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் பெரிதும் உதவியாக இருந்தீர்கள் என்பதனால் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். இப்பொழுதும் கூட எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தெரிந்திருந்தால் உடனே வந்திருப்பேன். சிலவற்றை வாதிக்க வேண்டியிருந்ததால் இப்போ 5 நிமிடத்துக்கு முன்னர் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார், ப்ரெஸ்ஸு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வருத்தப்பட்டேன், வெயிட் பண்ண வைக்க மாட்டேன், எப்படி மொழியே வந்திருப்பேன். கைண்ட்லி பேர் வித் மீ. முக்கியமான விவாதம்னா எதுவும் சும்மா பேசிட்டு இருக்கேன். ஒரு எம்பியோட வேற 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் பெரிய விவாதம். தேர்தல் வரப்போது தேர்தல் அறிக்கை வெளியிட முடியுங்களா? எப்போ வெளியிட? தேர்தல் அறிக்கை வெளியிட குழு அமைச்சாச்சு. அவங்க அறிக்கை தயார் பண்ண உடனே நாங்கள் வெளியிடுவோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கு சார்? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி. நெருடல் மாதிரி தோணும், அது சும்மா நீர்கிழித்த வடு போல மறைந்து விடும். போய் பேசியிருக்காங்களே, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும் அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் ஏடுகளையும் டிவியிலையும் வரத வச்சுதான். அதனால அதுல எதுவும் நெருடல் இருக்காது, இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துணை பொதுச் செயலாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எங்களை டெல்லியில் போய் பேசுறீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட மண்டிடுறோம் அப்படின்னு போய் கெஞ்சுறீங்க. அது அகில இந்திய கட்சி, இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சி தலைமையோட போய் பேசுறத, மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காரங்க. அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை. அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ, ஹியூமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவையும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக, அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி. நீதிபதி தன்னுடைய வரம்புகளை மீறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து. He has gone out of bounds. அவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது கடைப்பிடிக்கப்பட்ட வரம்பை மீறி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அவரே ஒரு கம்பத்தை வச்சு அதில் சுடரேத்துற மாதிரி பண்ணுறது ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கு. அதனால் அதை பற்றி விமர்சனம் பண்ணி இருப்பது தவறு கிடையாது. ஸ்டாலின் தமிழக அமைதியான மாநிலம் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பாக சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்று ஒரு வேப்பு மதம் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து 48 மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கிற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ரயில் நிலையங்கள்ல இந்தி மொழிக்கு பிரதான முக்கியத்துவம் வந்துட்டு இருக்காங்க. அறிவிப்பு பலகைகள்லாம் அதிகமாக இந்தியா மாற்றிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வெறிபிடித்து போய் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டும் என்று 65க்கு முன்பிருந்தே 38 பல ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகளை சாராத மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம், இலக்குவனார் போன்ற தமிழறிஞர்கள் முதல்
தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா முதல் டாக்டர் கலைஞர் வரை தமிழகமே கொந்தளித்து இரத்த போராட்ட களங்களை சந்தித்து எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்து இராணுவத்தினுடைய தாக்குதலையே எதிர்கொண்டு நிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு என்பதை மனதில் கொள்ளாமல் மிக அலட்சியமாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் மத்திய அரசு திணிக்க முயல்வது they will reap the consequences. எதிர் விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் என்னவா? தமிழகத்தினுடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பது அதிலே ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை, மாநில சுயாட்சி என்று சொல்லத்தக்க வகையில் உரிமைகளை கோரிக்கைகளாக வைத்து அதனை முன்வைக்கக்கூடிய, தேர்தல் களத்தில் முன்வைக்கக்கூடிய அறிக்கையாகவும் அந்த அறிக்கை இருக்கும். திமுக கூட்டணியில திருச்சி கிழக்கு கேட்பீங்களா? திருச்சி தொகுதி எதுவும் கேட்பீங்களா? இனி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அவங்க தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பின்பு யோசிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்ப நான் எதுவும் நம்ம பதில் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. 4 முனை போட்டி அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க திமுக. இது எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷன்? தமிழக முதல்வரின் நம்பிக்கை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் இப்பொழுது யூகித்திருப்பது, கணித்திருப்பது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து எந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வருதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான நிதிகள் ஒதுக்கப்படும். இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அவங்க அந்த ஓர வஞ்சகத்தை விடமாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டை எப்படியாவது ஏமாத்தலான்னு நினைச்சு பாரதியாரையும் சங்கத்தமிழ் இலக்கியங்களில் சில வரிகளையும் இந்தியில எழுதி வச்சு தமிழ்நாட்டை இதுவரை இல்லாத அளவுக்கு ஓகோடு உச்சி மேல வச்சு புகழ்ந்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நரேந்திர மோடி பகல் கனவு காண்கிறாரே, அது ஒரு காலம் பலிக்காது. அவர் குஜராத் மாநில மக்களை எப்படி தான் வழிநடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறாரோ அது குஜராத்தோடு நின்று போகும். தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவருடைய முயற்சி பலிக்காது, பலிக்க விடமாட்டோம். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. அவர் எதுவுமே நிதானமா யோசிச்சுதான் சொல்வாருங்க. அவர் சொல்ற கருத்துக்கு எல்லாம் நான் அது அவர் ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பாரு. அது எந்த ஒரு பின்னணியில் அவர் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. திமுக கூட்டணிக்கு எத்தனை சீட்டு சார் கிடைக்கும் 2026? அது முதலமைச்சரே சொல்லிட்டார்ல. வழிமொழிகிறேன், நான் அதை வழிமொழி, ஐ செகண்ட் இட்.